Ready? Welcome to Filmy Decoding Studio. நாம இன்னைக்கு இந்த வீடியோட ஒரு ரியாக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா 10 Hours அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிபி சத்யராஜ் சாரோட நடிப்புல ஒரு படம் வந்து வரப்போகுது. அந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரைலர் 2 இது வந்து ரெண்டாவது ட்ரைலர். அந்த ட்ரைலர் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த படத்தோட கிரெடிட்ஸ் மட்டும் சின்னதா பார்த்துடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ட்ரைலர் நான் வந்து சும்மா பார்த்துட்டேன், அதனால நான் ரியாக்ட் பண்ணல. இந்த ட்ரைலர் தான் நான் அஃபிஷியலா ரியாக்ட் பண்றேன். இது வந்து காஸ்ட் வந்து சிபிராஜ் சார், அதுக்கப்புறம் கஜாராஜ் சார், அதுக்கப்புறம் திலீபன், ஜீவா, ரவி, நிறைய பேர் இருக்காங்க, தெரியல. ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை இளையராஜா, கலியப்பெருமாள். ஓகே, மியூசிக் வந்து கே சுந்தரமூர்த்தி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எடிட்டர் வந்து லாரன்ஸ் கிஷோர். ஓகே, பார்ப்போம் ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. செகண்ட் ட்ரெய்லர் வந்து 1 day ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் 1 minute 33 seconds தான் இருக்கு. ஓகே, 3, 2, 1 go. ஒரு சின்ன மீன் தொட்டில 2 சின்ன மீன் விஜய் சேது சார் பக்கத்துல ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல ஒரு பெரிய மீன் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கு. ஓகே, இந்த சின்ன மீன்களுக்கு தெரியல நாம ஒரு நாள் அந்த பெரிய மீனுக்கு இரையாக போறோம். ஓகே, அதே போலதான் அந்த பெரிய மீனுக்கும் தெரியல நாம ஒரு நாள் சுறாவுக்கு இரையாக போறோம். ஓகே, நல்லா இருக்கு சார். கட்டிங் சூப்பர், எடிட்டிங் சூப்பர். நம்பர் DN10 BC 5697 அந்த பஸ்ல ஒரு கொலை நடந்திருக்குன்னு தகவல் வந்திருக்கு சார். ஓகே, பஸ்ல இருக்காங்க, ஆனா அத பத்தி விசாரிச்சா யாருக்குமே எதுவுமே தெரிய மாட்டேங்குது. செத்து போன பையன் தான் சார் கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணிருக்கான். கத்தில இருக்க கைரேகையை செக் பண்ணதுல குருங்கிறவனோட கைரேகையோட மேட்ச் ஆகுது. நடந்த சம்பவத்தை பார்க்கும்போது ட்ரக்கோ பாய்சனோ கலந்து கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு. பஸ் தான் எங்கேயுமே நிக்கலையே, அப்புறம் அவன் எப்படி சார் கொலை பண்ணிருக்க முடியும்? இந்த பஸ்ல இருக்க யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையை பண்ணிருக்காங்க. சார், போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்ச பாடியை காணாமா சார்? ஓ ஓமால கெட்டப் நல்லா இருக்கு. சூப்பர் கெட்டப். ரொம்ப த்ரில்லிங்கா இருந்தது இந்த 10 மணி நேரம் தான். 10 Hours, எஸ், April 18 ஒரு நல்ல படமாக வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பிகாஸ் நாய்கள் ஜாக்கிரதை படத்துக்கு அப்புறமா வந்து சிபி சத்யராஜ் சாரோட நடிப்பில், அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கப்புறமும் சரி வந்த படங்கள் வந்து எதுவும் பெருசாக பேசப்படலை. கதை நல்லா இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த தெலுங்குல இருந்து ஒரு படத்தை ரீமேக் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளா, டிராஃபிக் கான்ஸ்டபிளா நடிச்சிருப்பார். அதில் கதை நல்லா இருந்துச்சு அப்படின்னாலும் இவரோட ஆக்டிங் வந்து சுத்தமாக சரியில்லை அப்படின்ற நிறைய விமர்சனங்கள் வந்து வந்திருந்தது. அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெய்லரில் அவரோட நடிப்பு வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அப்படி தோணுது. படத்தோட கதையுமாவே சரி ஒரு பொட்டென்ஷியலான ஒரு ஸ்டோரி தான். ஒன் நைட் அப்படின்ற ஸ்டோரி வந்து எப்பவுமே வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஆனால் அதை சக்ஸஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்க்கு கொண்டு போகும். இந்த படம் எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. அதே மாதிரி மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபி நைட்டாக இருந்தாலும் அந்த எந்த விதமான பிளவுஸ் இல்லாமல் ரொம்ப சூப்பராக காமிச்சிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு அஸ் அ ட்ரைலராக பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. April 18 வந்து படம் ரிலீஸு. ஸோ உங்களுக்கு இந்த ட்ரைலர் பிடிச்சிருந்ததா, பிடிக்கலையா, இல்லை என்ன பிடிச்சிருந்தது அப்படின்றத வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. பாய்.